பேசுகிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கன் அருப்பஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறிய கோலமெல்லாம் ஓங்குக, சமசுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக, உத்தமன் ஆகுக ஓங்குக என்று சொல்லி எஸ் குமார் NLC நெய்வேலி வானாதிராயபுரம் எல்லா உயிரும் இன்புற்று வாழ வேண்டும், மரணமில்லாத பெருவாழ்வு வாழ வேண்டும், பிறவி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உடம்பு 84 லட்சம் கோடி பிரிவு எடுத்து உடம்பு வந்து கொடுத்திருக்கோம். புல்லாய் பூண்டாய் மிருகமாய் பல தாவரங்கள்லாம் யோனிவக்கங்கள், ஆடு மாடு கோழி பன்றி ஊர்வன பரப்பன நடப்பன தேய்ப்பன என்று பல பிரிவுகளிலே எடுத்து இந்த உடம்பு வந்திருக்கு. 84 லட்சம் கோடி பிரிவு எடுத்து இந்த உடம்பு வந்திருக்கு. இந்த உடம்பை நீங்கள் விட்டுவிட்டால் மீண்டும் மனித பிரிவு கிடைப்பது என்பது நிச்சயமில்லை. இந்த உடம்பு போய்விட்டால் மீண்டும் பிரிவு எடுக்கும். ஆன்மா உடம்பிலிருந்து உயிர் பிரிவிட்டால் மீண்டும் பிரிவு எடுக்கும், வேறொரு உடம்பு எடுக்கும். ஏனால் வளராதீரார். உடம்பு ஒரு வகை அறியீர், உயிர் வகை அறியீர். இந்த உடம்பெடுத்த கணக்கறியீர். கோணுமல குரங்காலை நாடுகின்ற உலகீர். வெறித்த உமால் ஒரு பயனை வேண்டுகிறேன். எனது மெய்யுரியாய் பொய்யுரியாய் வேணுகாதீர். பொறித்தம சபையெல்லாம் பொய் பொய் அவற்றை நீ புகுதாதீர். சிவன் ஒன்றே போதனை கண்டு தெளித்து துணித்தின் சித்தியலாம். இத்தினுமே சத்தியம் என்று நாம் செய்யக்கூடிய உலகத்திலே செய்யக்கூடிய எல்லா சித்துகளையும் எல்லா ஏழைகளையும் உட்கார்ந்து எடுத்து செய்யலாம். அலைய தேவையில்லை. ஏனால் அருள் பெற்றால் எல்லாம் ஆகும். இது உண்மை. எனவே அருள் பெறும் போய் என்று அழிய செய்வேன். அருளாவது அனுபவம். எனவே அருள் பெறும் போய் என்று அழிய செய்வேன். அருள் பெற்றால் எல்லாம் ஆகும். உட்கார்ந்து எடுத்து எதை வேணால் செய்யலாம். ஏது விண்ணை படைக்கலாம், இந்த பூமி உற்பத்தி பண்ணலாம். எதை வேணால் செய்யக்கூடிய ஆற்றலை இறைவன் நமக்கு கொடுப்பாய் என்று சொல்லி இன்புறலாம். எவ்வுலகம் ஏற்றிட வாழ்ந்திடலாம். எல்லாம் செய் வளர்ச்சி இறையாமை பெற்றிடலாம். அன்புடையர் வம்பினிங்கே சமசுத்த சன்மார்க்க மேய்ப்புரை நன்கு எந்த சிட்டம் படுத்து எந்த அருள் அயமின் இரவாத வரம்பெல்லாம் இன்புறலாமே. இன்புறலாம். விண்ணுலகம் வானுலகம் மண்ணுலகம் முத்தர்கள் சித்தர்கள் ஞானிகள் யோகர்கள் தேவர்கள் மனிதர்கள் எல்லா உயிர்களும் நடந்து சென்றால் வணங்கின வாழ்ந்தெல்லாம் எல்லாம் வளர்ச்சி எந்த வேலைகளையும் எந்த சித்துகளையும் எதை வேணால் செய்யக்கூடிய ஆற்றலை நீங்கள் மனித நீங்கள் பெற்றுவிடலாம். ஏனென்றால் மனித தேகமே கடவுள் தேகம். ஒரு மனிதன் கடவுள் ஆகிவிடலாம். கடவுள் 63 நாயன்மார்கள், திருவள்ளுவர், மாணிக்க வாசகர், அப்பர், சிவபுராணம் என்ற பல நூல்களிலே ஞானிகள் எல்லாம் எழுதி அதை நமது இன்றைய காலத்துக்கு இருக்கக்கூடிய நமது வளர்பிறந்தவர்கள் மற்றதும் இதும் செய்தும் தாழ்ந்திருப்பானால் பிரிவென்ஷன் தீஸ் பெட்டர் தன் கியூ. வரும் முன் காப்பதே நல்லது. வந்த பிறகு ஐயோ என விலைக்காவது, சாகும்போது சங்கரா விலைக்காவது அப்படின்னு வளர்கிறார். ஆற்று வளம் வருவதும் அணை போடுகிறார். ஆற்று வளம் வருவதும் அணை போடுங்க. அணையை போட்டுதான் அணையை தடுக்கலாம், வெள்ளத்தை தடுக்க முடியும். இல்லைன்னா வெள்ளத்தை தடுக்க முடியாது. அது ஒரு நாள் மரணம் வந்து விட்டால் யமன் வந்தால் உங்களை தடுக்க முடியாது. நீங்கள் யமனை தடுக்கக்கூடிய வழியை ஒரு மார்க்கத்தை ஒரு சன்மார்க்கத்தை நான் கொடுத்து விட்டேன். மற்றதும் எதுவும் செய்தும் தாண்டியிருப்பீரானால் மரணம் பெரும்பாவி வந்தோ சத்து மாத நும்மாலை தடுக்க முடியாது. சமசுத்த சன்மார்க்க சங்கத்தில் அல்லது ஏற்று தடுக்க வல்லார் எவ்வுலகம் எவரும் இல்லை கண்டீர். சத்தியம் இது என்பது கொண்டு உலகில் பற்றிய பட்டணத்தும் பல பற்றிய பற்றியோ என்று விரும்பினே. நாளைக்கு பார்த்துக்கொள்ளலாம், நாளைக்கு மறுநாள் பார்த்துக்கொள்ளலாம் என்று வீர்காலம் கழித்து விட்டால் யமன் வந்து ஊரை படுத்துக்கொண்டு சென்று விடுவான். அப்போது உற்றவரும் பெற்றவரும் உலகியலும் உற்றவரும் என்று நம்ம பெற்ற பிள்ளைகளும் நம்ம அம்மாவும் நம்ம அப்பாவும் நம்ம நண்பர்களும் உறவினர்களும் இந்த உயிரை கொடுக்க முடியாதுங்க. இந்த உயிரை நான் கொடுக்கின்றேன். மண்ணுமிழா வாய் பெற்ற வளர்ந்தவர்கள் பல பாடல்களே மண்ணுமிழா பெருவாய் வாழ்ந்திடலாம் பொழுந்துரியன். இது கட்டுக்கதை இல்லை, பொய் இல்லைன்னு சொல்லி நீங்கள் என் மார்க்கத்தை சேர்ந்து விடுங்கள். மரணத்தையும் பிறவியும் அறுத்து கொண்டு எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை பெருவாய் பெற்று வாழலாம் என்று சொல்லி நீங்கள் கொல்லான் புலாலை மறுத்தாரை கைகொப்பு எல்லாம் தொழில். எந்த உயிரும் கொல்லக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது. ஏதோ உலகத்திலே பெரிய ஒரு பாவம் உயிர்களை கொள்வதும் உண்டு வந்தான். அதுக்கு பிறந்தான் இழந்தாலும் அதை புண்ணியத்தை கருங்கடையில் போக விட்டு புண்ணியத்தை நீங்கள் பாவக்கடையில் போக விடாதீர்கள். இந்த மனித பிறவிலேயே புண்ணியத்தை சேர்த்து கொள்ளுங்கள். புண்ணியம்தான் இந்த உடம்பை பாதுகாக்கும் பிறவி அறுக்கும் மரணத்தை தவிர்க்கும். நீ புண்ணியத்தை சேர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னால்
ஒன்றுக்கும் உதவாத ஓதுமரமும் வாழ்கின்றேன். நாயினும் கடையேன், ஈயினும் இழைத்தேன் என்று வரலாறு பல வழியிலே தன்னை ஏதுக்கொள்ள. ஏனால் உடுக்கவோ ஒரு கந்தைக்கு மேல் இல்லை, படுக்கவோ பழம் பாய்க்கு கதை இல்லை, நல்லவர் மாற்றென்று பெற்றதால் எடுக்கவோ உடம்பு தினமில்லை, என்ன செய்வேன் வெண்பெயர்ச்சியில் வடையிலே என்று சொல்லி என்னை பெற்ற தாயின் மகன் மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேம்பிய உடல் மறந்தாலும் நண்பவை என்பவை யாவலையும் அளிக்கும் நமச்சிவாயத்தை நான் மறவினேன் என்று சொல்லி நமது இது மண் உறங்கும், மலை உறங்கும், கடல் உறங்கும், மலை உறங்கும், தாழ் உறங்க நாயவன் என்று ஆடுகின்றேன், நான் உன்னை மறைவேன் என்று நம்ம வளர்ப்பவர்கள் எத்துணையும் பேதம்பராது எவ்வூரும் தம்மூர் போல் எண்ணி உள்ளே உத்தரவுக்கு ஓக்கின்றார். அவர் வந்தாய் சித்திரவாய் எம்பெருமான் நனமணியில் இடமிருந்து தெரிந்தேன், அந்த வித்தமை வந்து அழைந்து விழுந்தார் சொன்னார். ஏன்னா எத்துணையும் பேதம்பராது எந்த ஊர்கள் அந்த உறவினர்கள், நண்பர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழை, பணக்காரன் என்று பாகுபாடு பார்க்காமல், பிரித்து பார்க்காமல் எல்லா ஊர்களும் தன் உயிர் போல், தன் உடம்பு போல், தன்னுடைய பிள்ளைகள் போல் நினைக்கின்ற யார் இருக்கின்றார்களோ அவர்தான் கடவுள். அந்த உடம்பில் தான் இறைவன் குடிக்கொண்டு இருக்கின்றான். அந்த உடம்பை வாழ வைப்பான், மண்ணிமிழா வாழ்வை கொடுப்பான். அகையினத்தாருக்கு சாகா வரத்தையும் புனருத்தாருக்கு பரிலோக உதவியும் கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் சன்மார்க்கத்தை சேர்ந்துவிட வேண்டும். ஏனென்றால் இந்த உடம்பை இருக்கின்ற உயிர் நம்ம விட்டு பிரிந்து விட்டால் மீண்டும் எம்பளத்தான் ஆட்சிக்கு ஒரு பிரிவு இருக்கும். நடப்பன, ஊர்வன, பரப்பன பல தாவர சங்க வர்க்கத்தெல்லாம் சென்று பல யூனிக்கணக்கான வருடங்கள் ஆகி மீண்டும் மனித பிரிவு கிடைக்கும். அதற்குள்ளே நீங்கள் படக்கூடிய துன்பங்கள் இந்த கடை விட, மலை விட, இந்த உலகத்தை விட, இல்லத்தை விட மிகப்பெரிய ஒரு துன்பத்தை இந்த உடம்புக்கு அனுபவிக்கும். நீங்கள் கருணையால் இந்த உடம்பத்தை கொடுத்து விட்டேன், நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள். தப்பிக்கவில்லை வென்றால் மீண்டும் பிரிவு எடுத்து இந்த உடம்பு படுபாதமான ஒரு துன்பத்தை அனுபவிக்கும். அதனால் வளர்கிறவர்கள் மரணம் என்றால் மரணத்தை தவித்து கொண்டு வாழுங்கள். ஏனென்றால் மனித பிரிவுதான் இந்த உலகத்துள்ள எல்லா இன்பங்களையும், எல்லா சுகங்களையும், எல்லா பேரின்பங்களையும் எக்காலத்தும் எவ்விதத்தம் எவ்வளவும் தடவளம் அனுபவிக்கின்ற பேரிமிச்சத்து வாழக்கூடிய ஒரு பெரிய நிலை. இந்த நிலை பெற்று இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்வாங்க வாழ முடியும். உலகத்தை சுகத்திலையும் அளவேந்த கால உறவெல்லாம் கழிப்படைய அருப்பஞ்சோதி பெருமாய் அம்மாய்மாய் அப்பன்மாய் அனுபவனாளன் இயேசு நித்தியனை ஆட்கொண்டு எண்ணிவாள் அளித்தான், எல்லா வளசத்தை எண்ணூறு கலந்தான். அளவிகந்த காலமெல்லாம் உலகமெல்லாம் இருக்கின்ற சுகத்தையும் பேன்பத்தையும் பெரும்போகத்தையும் இந்த உடம்புக்கு எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைவிடாமல் பேர்மை அனுபவிக்கும், அசுகத்தை அனுபவிக்கும். ஏனென்றால் நீங்கள் பாவத்தை சேர்க்காமல் புண்ணியத்தை சேர்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மனித பிரிவுதான் புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஒரு பிறவி. அறிந்தறிந்து அவர்கள் மற்றதும் சிறிதும் சார்ந்திருப்பீரானால் மன்னம் எனும் பெரும்பாவி வந்தோ சற்று மல்லாது தும்மாடி தடுக்க முடியாது. சமர் சுத்த சன்மார்க்க சங்கத்தை வரலாம் என்று ஏற்றென்று தடுக்க வல்லார் எவ்வுலகிலும் எவரும் வில்லைகின்றீர். சத்தியம் மீது எண்மொழி கொண்டு உலகில் பற்றிய பற்றழைத்தும் பல பற்றி மினோ என்று மெருவினர் என்று சொல்கின்றார். ஏனென்றால் மற்றும் பிறகு மற்றறிவோம் நாளைக்கு பார்த்துக்கொள்ளலாம், நாளைக்கு மறுநாள் பார்த்துக்கொள்ளலாம் என்று வீண்காலம் கழித்து விட்டால் யமன் வந்து ஊரை படுத்து கொண்டு சென்று விடுவான். அப்போது உலகத்தை யாரும் தடுத்து அதை நிறுத்த முடியாது. சன்மார்க்கம் என் மார்க்கத்தில் மட்டும்தான் இறப்பையும் மரணத்தையும் பிறவியும் பேரின்பத்தையும் பெற்று சுகமாக வாழ முடியும் என்று நம்ம வளர்ந்தவர்கள் என் மார்க்கம் ஏற்படுக்கும் சன்மார்க்கம் தானே அப்படியது. சன்மார்க்க சங்கத்தில் வல்லாதவர்களை ஏற்றின்று தடுக்கவல்லா எவ்வளவு சன்மார்க்க சங்கத்தினர்கள் முத்தர்கள், சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் யாரும் பிறந்த நாளை பெற்றேன், எல்லோருக்கும் மரணம் உண்டு. சன்மார்க்கத்தில் யாருக்கும் மரணம் என்பது இல்லை, பிறவி என்பது இல்லை. பேரின்பமே என் மார்க்கம் ஏற்படுக்கும் சன்மார்க்கம் என்று சொல்லி பிறகு பார்த்துக்கலாம். அது சற்றமும் சம்மதியாக உண்மைதான் கண்மணி இன்றுதனை இப்போதே இந்த நேரத்திலே நீங்கள் மரணத்தை தவிர்த்து கொண்டு சுகமாக வாழ முடியும் என்று சொல்லி நீங்கள் சன்மார்க்கத்தை சேர்ந்து புலால் உள்ளாமையும் எல்லா ஊரிலும் தண்ணீர் போல் நேசிக்கின்றது. எல்லா ஊர்களையும் தன்னுடைய நண்பர்கள் தன் குழந்தை போல், நம்ம அண்ணன் போல், தம்பி போல் பார்த்து அடிமலையிலே நம்ம நினைப்புகளையும் கருணையும்
வைத்துக்கொள்ள வேண்டும். இரக்கம் இருந்தால் உயிர் பிரியும், இரக்கம் உயிரும் ஒன்று. இரக்கத்தோடு அன்போடு நாம் நடப்பமையானால் இந்த உலகம், இந்த உடம்பு நிலை பெற்று இருக்கும். நிறுவ வாழும், உலகமெல்லாம் வாழும், எங்கும் சொல்லும், உலகத்தை இன்பத்தை அனுபவிக்கும். அதுக்கு தான் இந்த மனித பிரிவு. இந்த பிரிவை விட்டு விடாதீர்கள். எல்லா உயிரும் தன்னுபோது நேசித்து சமசுத்த சன்மார்க்க நெறியை சேர்ந்து பயன்பெற வேண்டும். இது என்னுடைய வார்த்தைகளை. சத்தியவான் வார்த்தையை தாழ்வடத்தை கண்டாய், சந்தையிலும் சந்தோடு வருவாய். இத்திருமே அழிஞ்சோது எழுதுகின்ற தினமா இனிவர்கள் இன்புகள் சுத்த சிவ சன்மார்க்கம் துணங்கும். எல்லா உலகம் தூய்மை வரும். நீ ஒருத்த சொல்லழைத்த பழிக்கம் சத்தவர்கள் எழுது தெரிந்து மகிழ்ந்திருப்பார். திருவள்ளுவர் செல்லுகின்றதாமே சொல்லி ஓ நமச்சிவாயம் தாழ்வாழ்க, இமைபோதும் நீங்காதான் தாழ்வாழ்க என்று சொல்லி நமது சிவபெருமான் மற்றொரும் சொல்லி நமது சமர் சுத்தஸ்தன் நீங்கள் எல்லோரும் நம்முடைய பிள்ளைகள் நம்ம அப்பா அம்மா செய்கிற உதவிகளை விட நம்ம அருப்பஞ்சுதாண்டவள் பல கோடி முதல்கள் இந்த உடம்புக்கு கொடுக்கத்து தயாராக இருக்கின்றார். அதாவது ஒருவர் அண்ணம், தம்பி, அக்கா, தங்கச்சி, அண்ணம் யாரும் செய்யக்கூடிய உதவி விட பல கோடி முதல்களோடு உதவி உங்களுக்கு செய்து நான் உங்களை காப்பாற்றி மண்ணுமில்லா வாழ்வையும் பெரு சுகத்தையும் கொடுத்து வாழ்விப்பேன். நீங்கள் சன்மார்க்க சங்கத்தை சேர்ந்து விடுங்கள். என் நண்பர்களே, என் உறவுகளே, என் செல்லங்களே என்று சொல்லி வாருங்கள் சன்மார்க்க சங்கத்தை சேர்ந்து ஏழு கொல்லாமையும் புலால் நிலையை கடைபிடித்து வாழ வேண்டும். மண்ணுமில்லா பெருவை அடைய வேண்டும், பிரிவை அடித்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாழ வேண்டும் சொல்லி நம்ம வளர்கிறவர்கள் சன்மார்க்க சேர்ந்திருங்கள். சன்மார்க்கத்தை இல்லவெல்லாம் தங்கமே அணையார், தங்க பிள்ளைகள், செல்ல பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள் என்று பல பாடல்களை எழுதி நீங்கள் சேர்ந்திடுங்கள். உங்களுக்கு அறிவு என்பதில்லை, துன்பம் இல்லை, தூரம் இல்லை, வாட்டம் இல்லை, நீங்கள் பிறவி இல்லை. நீ என்றால் பல பிறவிலே துன்பங்கள், தூரங்கள், வாட்டங்கள், அவலங்கள், சிறுமைகள் எல்லாம் நீ அலைந்து இந்த உடம்பு பல பிறவிலே உடம்பு ஒரு வகை அறியீர், உயிர் வகை அறியீர், இந்த உடம்பெடுத்த கணக்கறியீர். கோணமர குழந்தை நான் இந்த உரைகள் வெறுத்தவமால் ஒரு வகையில் வேண்டுகிறேன் என மெய்யுரையை போய் வெளியில் சொல்லி நீங்கள் இந்த உடம்பு பல உடம்பு எடுக்கும். இந்த உடம்பிலே ஆடு, மாடு பல உடம்பு எடுக்கும், பல உயிர் எடுக்கும். எடுத்து துன்பப்பட வேண்டாம். இந்த மனித பிரிவே மாண்பு வைக்கிறது, விலைமைக்க முடியாத ஒரு பிரிவி. இந்த பிரிவியை நீங்கள் கருணை கூர்ந்து இரவில் படுக்கும்போது பல நினைத்து நின்று அறிவை பயன்படுத்தி, மெய்யறிவை பயன்படுத்தி நம்முடைய ஞானத்தை அடைய வேண்டும். அப்படி அடைய விட்டால் மீண்டும் பிறவி எடுக்கும், துன்பத்தை அடைக்கும். மனித பிரிவு எடுத்து வேஸ்டாகிவிடும், சொத்து சம்பாதித்து வேஸ்டாகிவிடும். நீ உண்டதெல்லாம் மனமே உட்கொண்டெல்லாம் குறையே, நீ சாப்பிட்டது போனது எல்லாமே இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் வேஸ்டாகிவிடும். நீங்கள் நினைந்து கொண்டு உட்கார்ந்த இடத்துல எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். சுகத்தை அனுபவிக்கலாம், பெருமித்தை அனுபவிக்கலாம், புகழை அனுபவிக்கலாம், இன்பத்தை அனுபவிக்கலாம். ஏமாந்து விட மாட்டேன். என் உலகத்தை நான் சாக மாட்டேன், எனக்கு இது போதும். ஏமாந்து விட மாட்டேன், என் உலகத்தை நான் சாக மாட்டேன். படித்ததுவே எனக்கு இது போதும் என்று சொல்லி எனக்கு பணம் வேண்டாம், காசு வேண்டாம், பொன் வேண்டாம், பூமி வேண்டாம், உன் கருணையாகிய பெருங்கருணை வேண்டும், பெரும் குணம் வேண்டும். அந்த குன்பற்றினால் நான் மண்ணுவிழா வாழ்வை பெற்றேன். மண்ணுவிழா வாழ்வு எனவே பெற்றவர் ரோட்டவரும் யார் உள்ள சட்டை இருந்து மண்ணுவிழா வாழ்வை பெற்றவர் இந்த உலகத்தை யார் இருக்காங்க என்கிட்ட காட்டு என்று இறைவன்ட்டு பலவை வேண்டி உங்கள் மண்ணுவிழா வாழ்வையும் பெரு சுகத்தையும் பெருங்களிப்பையும் கொடுத்து வாழ வேண்டும் என்று வல்ல வேண்டிக் கொண்டு நீங்கள் சமத சுத்த சன்மார்க்க நெறியாகிய பெருநெறியாகிய கொல்லாமையும் புலால் உண்ணாமையும் பசித்தோருக்கு உணவு கொடுப்பையும் பசி எடுத்தால் பந்து பத்தும் பஞ்சா போய்விடும். பசித்தோர் பார்க்கவும் நெறி. பசி என்பது ஒரு பெரிய ஒரு நிலை. அந்த நிலையை பயன்படுத்தி சமத சுத்தாக சன்மார்க்க சேர்ந்திடுங்கள் என் உறவினர்களே, என் நண்பர்களே என்று கூறி நீங்கள் இன்பமாகவும் உங்கள் குடும்பம் இன்பமாகவும் பேரின்பத்தையும் பேரிசுபத்தை அனுபவித்து வாழ வேண்டும் என்று சமசுத்த சன்மார்க்க சங்கம் எஸ் குமார் என்ஆர்சி நெய்வேலி மாநகரம் உங்களை பொறுப்பாதனை வணங்கி நன்றி, வணக்கம்.